ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி மண்டேக்கான எபிசோடு வந்து பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்குற சீனுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பாண்டியன் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிகிட்டு இருப்பார். பாண்டியன் தேடிக்கிட்டு சோழன் போவார். அப்படி தான் வந்து எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து அதுலேருந்தே கண்டினியூ ஆகும். சோழன் வந்து பாண்டியனை வந்து தேடிகிட்டு இருப்பார். உடனே பாண்டியன் தான் வந்து கால் பண்ணி சொல்லுவார், என்னடா சுவிட்ச் ஆஃப் பண்ணிகிட்ருக்குற, எங்கே இருக்கிற, என்ன பண்ணிட்டுருக்குற, எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார் அவர். அதெல்லாம் பிரச்சனை எதுவும் இல்லை, இப்போதைக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். ஆல்ரெடி நான் நேற்றுக்கே அந்த கதையை வந்து கிளியராக சொல்லிட்டேன் நான். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே மாதிரி தான் கொண்டு போனாங்க கதையை. இவர் வந்து நேராக வந்து என்ன பண்ணார், வானதி வீட்டுக்கு தான் போனார். வானதி வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசுகிறாரு. வானதி வந்து, என்ன பாண்டி இவ்வளோ லேட்டாக வர, வேறு யாரும் வரவே இல்லை, நீ மட்டும் தான் வந்திருக்கிற, பொண்ணு பார்க்குறதுக்கு நீ மட்டும் தான் வருவியா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க. உடனே பாண்டியன் வந்து, அவங்கெல்லாம் வீட்டில் எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க, நான் தான் இப்போது வர வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வானதியோடைய அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்பா இத்தனை மணி நேரத்துக்கு வரீங்க, சொந்தக்காரங்களாம் வந்து இருந்துட்டு இப்போ தான் கிளம்பி போனாங்க, ஏன் எங்களை இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி அவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வானதியுடைய அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவார். லவ் பண்ணுற வரலையும் லவ் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இவன் விட்டுட்டு போயிடுவான், இதுதான் பிளான், வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னேனே அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதியுடைய அண்ணன் வந்து சொல்லுவார். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். எத்தனை மன்னிப்பு தான்ப்பா நீ கேட்ப, இப்போ என்ன தான் சொல்ல வர, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் கூட இருந்துருவார். எல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு சோழன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்னா அண்ணனை வந்து கல்யாணன்றதை பற்றி யோசிக்கவே மாட்டார். முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக நான் வானதியை தேடி வருவேன், அப்போது நான் எங்கள் வீட்டில் எல்லோரையும் கூட்டின்னு வந்து வச்சு நான் கண்டிப்பாக வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து வானதியுடைய அப்பா கிட்ட சொல்லுவார். உடனே வானதியுடைய அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அப்படியே பொண்ணு பார்க்க வந்துட்டு கூட ஒரு 4 மாதம் 5 மாதம் கல்யாணம் தள்ளி போடலான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் குடும்ப கௌரவத்துக்காவது எல்லாரையும் கூட்டின்னு வந்து உட்கார வச்சு பேசியிருக்கலாம்ல, அது என்ன பழக்கம், அது எங்களை காக்க வச்சு அசிங்கப்படுத்துறது தான் உனக்கு வேலையா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து பாண்டியனை பார்த்து கேட்டதுக்கு, அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே பாண்டியன் என்ன சொல்லுவார்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே பொண்ணு பார்க்க ரெடியாக தான் இருந்தாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி. உடனே வானதியை பார்த்து கேட்பாங்க, ஏன் வானதி, அண்ணனை பற்றி உனக்கே தெரியாதா, அண்ணன் கல்யாணம் பண்ணிக்காமல் கூட கடைசி வரலையும் இருந்துரும் எங்கள் சந்தோஷத்துக்காக, அப்புறம் அண்ணாக்குன்றது யாரும் இல்லை இல்லையா, நம்ம அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நான் உன்னை தேடி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் திரும்ப சொல்லுவாங்க. சரி இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்றம்போது அடுத்தது ஊர் சுற்றுறது, பழகிறது, பேசுகிறது, இதுதான் திரும்ப கண்டினியூ பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதியோடைய அப்பா கேட்பார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா எங்களுக்குன்னு குடும்ப கௌரவம் இருக்குது, இங்கே பொண்ணு பார்த்து பேசினா அங்கே உங்கள் பொண்ணு இருக்குது அப்படின்றது சொல்கிறது தான் எங்களுது, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைனால தான் நாங்கள் பொண்ணு பார்க்கவே வர சொல்லி சொன்னோம் அப்படின்ற மாதிரி வானதியோடைய அப்பா சொல்லுவாங்க. இனி வந்து நான் வானதிக்கிட்ட பேசுகிறத வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி அப்பா கிட்ட வந்து சொல்லுவார். சடனாக வந்து வானதி வந்து பாண்டியனை திரும்பி பார்ப்பாங்க. இவர் சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வந்துடுவார். உடனே வானதி வந்து, ஏ பாண்டி நில்லு, ஏ பாண்டி நில்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து வெளியில் வந்து கேட்பாங்க. எதுக்கு என்னை ஏமாத்தின, இப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உன்னை வேண்டான்னு சொல்லியும் நான் வேணும்னு வந்ததுக்கு என்னை நீ அவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டே, இதுதான் நீ எதிர்பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு பேசுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், நேத்திக்கு பொண்ணு பார்க்க பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, இன்றைக்கி வந்து உடனே பொண்ணு பார்க்க சொல்லி வர சொல்லி சொல்கிறேன் இல்லையா, என்னால் அது வந்து யோசிக்கவே முடியல, யோசிக்கிறதுக்கும் டைமும் நீ கொடுக்கவே இல்லை, அடுத்தடுத்து உடனே நடக்கும்போது என்னால் அது அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வராத பட்சத்தில் உடனே பொண்ணு பார்க்க வரணுன்னா எப்படி வருவாங்க, அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணலாம், என் வீட்டை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து வானதியை பார்த்து கேட்பாங்க. இன்னும் டைம் இல்லை, டைம் இல்லை, எப்போ பார்த்தாலும் அண்ணன்னே சொல்லின்னு உட்காந்து, அண்ணனுக்கு தான் பொண்ணு இருக்குல்ல, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியுதுல்ல, சும்மா ஏன் இதே சொல்லின்னு இருக்கிற, எல்லாருக்கும் நேத்திக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு கூட
நானும் வீட்டில் ஒத்துக்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நீ மட்டும் சந்தோஷப்படவே இல்லை. நீ மூஞ்ச உம்முனே வச்சுன்னு இருக்கிற. நான் அப்போவே சுதாரிச்சுட்டு இருக்கணும் நான். உனக்கு வர விருப்பமே இல்லை. என்ன லவ் பண்ணி கழட்டி விடணும்னு சொல்லிட்டு என் அண்ணன் சொன்னானே, அந்த மாதிரி தான் நீ பண்ணுறியா? இப்போ அவங்க சொல்கிற மாதிரி தானே நீ பண்ணுற நீ. பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு சொன்னல. இப்போ எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இப்போ அட்லீஸ்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாவது இன்னொரு நாளைக்குன்னு ஒரு டைம் கேட்டிருந்தா கூட அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்படி ஏன் அப்படியும் வராமல் என்னை ஏன் அசிங்கப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி சொல்லுவாங்க. என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்ட, என் குடும்பத்து முன்னாடி என்னையும் நீ அசிங்கப்படுத்திட்ட, இதுக்காக தான் நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டதுக்கு பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார், அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். எனக்கு இதெல்லாம் சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் கேட்டதுக்கு, இன்னும் சும்மா டைமுன்ற டைம் இல்லைன்னு இன்னும் என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறியா, கழட்டி விடணும்னு பார்க்குறியா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க. நான் காலையில் கூட கடைக்கு வந்தேன்ல, அப்போயாவது என்கிட்ட விருப்பம் இல்லை, இன்னொரு நாளைக்கு தள்ளி போடணும்னு சொல்லியிருந்தா எங்கள் வீட்டில் நான் எப்படி சொல்லணுமோ சொல்லி நான் அந்த மாதிரி டைமை வேறு நாளுக்கு மாற்றி வச்சுருப்பேன்ல பொண்ணு பார்க்குற இது. நீ அட்லீஸ்ட் என்கிட்ட காலையில் சொல்லியிருந்தாவது பரவாயில்ல, காலையிலையும் ஒன்றும் சொல்ல, வரேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி என்னை வந்து நம்ப வச்சு ஏமாற்றிட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி கேட்குறாங்க. உடனே வானதி வந்து எல்லாத்துலேயுமே நியாயம் பேசுவேன், இதில் எங்கே போச்சு உன் நியாயம்? எங்கள் அப்பா கேட்கும்போது என்ன சொல்கிற, என்கிட்ட பேசவே மாட்டேன், பார்க்காம பேசாமல் நான் இருந்துருவேன், என்றைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா அன்றைக்கி என் வீட்டில் வந்து பார்த்ததுக்கப்புறம் கூட அன்றைக்கி நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தைரியமாக நீ சொல்கிற நீ, அப்போ கழட்டி விட பார்க்குறியா என்ன நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி கேட்குறாங்க. உடனே பாண்டியன் நான் சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை, அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தானே, பழகிற வரலையும் பழகிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு தானே நீ பார்க்குற அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. உடனே பாண்டியன் வந்து அடிக்கிறதுக்கு போகிறாரு, சும்மா இந்த எக்குற வேலைலாம் வச்சுக்காத என்கிட்ட நீ அப்படின்ற மாதிரி தான் வானதி கேட்குறாங்க. உடனே வானதி வந்து நீ சாயங்காலத்துலேருந்து வருவேன்னு சொல்லிட்டு நான் பட்டு சேட்டெல்லாம் கட்டிக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு உக்காண்ட்ருந்தேன், ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, உங்கள் வீட்டில் கேட்டால் இதோ வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கூலாக வந்து நான் யோசிக்கணும், எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு வந்து எங்கள் வீட்டிலே சொல்கிறேன், என்னை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு வானதி வந்து பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் இவன் தான் வேணும்னு ஓடி ஓடி போனியே, இன்றைக்கி அவனே உன்னை அசிங்கப்படுத்திட்டான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டேன். என் கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்து பசங்க தான் பொண்ணை தேடி வருவாங்க, ஆனால் நான் உன்னை தேடி வந்ததுக்கு என்னை நல்லா அவமானப்படுத்திட்ட நீ. நானாக உன்னை தேடி வந்ததுனால தான் உனக்கு என் மதிப்பு என்னன்னு தெரியாத போச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து திட்டுறாங்க. இனி வந்து நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன், அவங்க என்ன சொல்கிறது, நான் இனி உன் லைஃப்பில் வரவே மாட்டேன், நீ நான் கல்யாணம் வேணான்னு சொல்கிறது, நானே சொல்கிறேன் எனக்கு நீ வேண்டாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ எங்கேயாவது போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருன்னு அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன், என்னை பொறுத்தவரையிலும் நீ நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமாக போயிடுவேன், நீ நல்லாவே இருக்க மாட்டே, என் வாழ்க்கையில் நீ நாசம் பண்ணிட்டு போகிறேன்னா நீ கண்டிப்பாக நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமாக போயிடுவேன், இன்னொரு முறை என்னை தேடி வந்தேன்னா உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது அவங்க வீட்டுக்கு போனாங்க. உடனே பாண்டியன் வந்து வானதினதுக்கு போனதுக்கு உடனே வானதி வந்து கல் எடுத்து எரிய போனாங்க பாண்டியன் மேலே. என் லைஃப்பில் இனி நீ கிடையாது, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து வானதி சொல்லிவிட்டு உள்ளார போயிட்டாங்க. இவர் பாண்டியன் வந்து நேராக வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டாரு. என்னடா பாண்டி எங்கே போனேன், ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற, சோழன்கிட்ட வந்து நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொன்னியாமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சேரன் வந்து கேட்பாங்க. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணா, அதில் எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு. என்ன காரணத்துக்காக, இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாத போது பையை தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் உக்காந்தது தானே, இப்போ அவங்க வீட்டிலே ஒத்துக்கிறாங்கன்னும் போது நீ ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாரு. உடனே வந்து நடேசன் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன், ஏன்னா எங்கன்னா போயிட்டு பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு இதை பேசாத அதை பேசாதன்னு சொன்னீங்களேடா, இப்போ என்ன நான் போயிட்டு என் வேலையை பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி நடேசனும் கேட்குறாரு. உடனே சேரன் நான் கேட்குறான்னா, என்ன பிரச்சனை, எதுக்கு நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்ற, நீ லவ் பண்ணுற பொண்ணு தானே, அந்த பொண்ணு வந்து தானே சொல்லிட்டு போச்சு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க சொல்லிட்டு, அப்போ எல்லோரும் கிளம்பி கிளம்பும் போது நீ எதுக்கு வராத சுவிட்ச் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இப்போ
இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைண்ணே அப்படின்னு. கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? என்னடா சொல்லிட்டு இருக்கிற? என்ன காரணத்துக்காக இதை திருப்பி திருப்பி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகணும் இல்லைண்ணே, உனக்கு கல்யாணம் பண்ணாத ஃபஸ்ட்டு சோழன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொன்னதுக்கு உடனே சோழன் என்ன சொல்லுவார், நீ இந்த காரணத்தை தான் சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தேன்டா, அதை தான் நீ சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சோழன் சொல்லுவார். உடனே சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, நிலா சொல்லுவாங்க இல்லையா, வானதியும் சந்தாவும் வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. உடனே சேரன் வந்து பாண்டியனை பார்த்து கேட்குறாரு, எதுக்கு இப்போ கல்யாணம் எனக்கு வேண்டாண்ணா, இதே திருப்பி திருப்பி சொல்கிறேன், என்ன ரீசன் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணலை, அதனால் எனக்கு வேண்டாம், முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொன்னதுக்கு, இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் வந்து அவ கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட மெசேஜ் பண்ணிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக போட்டுருக்குறாங்க. நடுவில் அவரையும் காமிக்கிறாங்க. வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் பல்லவன் வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட மெசேஜ் அனுப்பின்னு இருக்கிறது, அதையும் வந்து சைட் பை சைடாக வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம அங்கே போகாத இருக்கலாம், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் சோழன் வந்து பாண்டியனை பார்த்து கேட்பார். எனக்கு டைம் இல்லைடா, எனக்கு யோசிக்கவே முடியல, சட்டுன்னு எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தது, அதனால் என்னால் என்ன செய்யறதுன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார் சோழன்கிட்ட. உடனே சேரன் வந்து நிலா பேசுறதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. மண்டே எபிசோடு வந்து எப்படி கொண்டு போவாங்கன்றத பார்த்தீங்கன்னா, இந்த பேசின விஷயத்த வந்து சேரன் வந்து யோசித்து பார்ப்பாரு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சந்தா கிட்ட தான் போவார். சந்தா கிட்ட வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லுவார். இப்போ என்னால் என் தம்பிங்க லைஃப் வந்து வீணாக போகிறதுக்கு நான் விருப்பப்படலை, ஆல்ரெடி சோழன் கல்யாணம் பண்ணிக்கிட்டும் நிம்மதியில்லாத இருக்கிறான், இப்போது பாண்டியனும் லவ் பண்ணுற பொண்ணும் எனக்கு வேண்டாம், முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகட்டும்னு நான் வெயிட் பண்ணுறான், இப்போ என்னால் என் தம்பிங்க லைஃப் வந்து வேஸ்ட் ஆக வேண்டாம். இப்போது வந்து நான் வந்து இவர் வந்து அனீஷ்கிட்ட பார்த்து பேசுவார். இந்த மாதிரி அனீஷ், இந்த மாதிரி சந்தாவுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து நீ பேசிட்டு வந்து என்கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம போய் பேசுவோம், இல்லை நீ கிளம்புற மாதிரி இருந்தால் சொல்ல, நானும் வந்து உன் கூடவே வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ்கிட்ட சொல்லுவார். சந்தாக்கிட்டையும் சொல்லுவாங்க. அனீஷ் வந்து சரிங்க பையா, நம்ம போய் பார்ப்போம், பார்த்துட்டு பேசுவோம், அதில் ஒன்றும் அவங்க வந்து விருப்பப்படுவாங்க, கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நல்ல ஃபேமிலி தான் அவங்களது சந்தா அது அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ் வந்து சொல்லுவார். யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் சந்தா வந்து என்ன சொல்லுவாங்க, எதுவும் கவலைப்படாதீங்க, இப்போ உங்களால் வந்து உங்கள் தம்பி லைஃப் எல்லாம் வேஸ்ட் ஆகலை, வீணாக போகலை, நீங்கள் அதை பற்றி யோசித்து கவலைப்படாதீங்க, எங்கள் வீட்டில் வந்து பேசிவிட்டு நான் உங்களுக்கு நல்ல தகவல் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தாவும் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பல்லவனை தான் காமிக்கிறாங்க. பல்லவன் வந்து மறுபடியும் வந்து காலேஜுக்கு போகிறது வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க. அவங்க பேசிக்கினது, வீட்டில் நடந்த விஷயத்த வந்து பல்லவன் வந்து அவள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி தான் காலேஜுக்கு போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அடுத்தது பாண்டியனை தான் காமிக்கிறாங்க. பாண்டியன் வந்து வானதிக்கு கால் பண்ணுறாரு. வானதியோட நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்றது வருது. அப்போ தான் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுறாரு. அவள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறவளை நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. மறுபடியும் பண்ணுறாரு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்தது. உடனே வந்து அந்த வேலை செய்கிற பையன் வந்து என்னாச்சுன்னா ஏன் உம்முன்னு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் வந்து, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே வந்து பாண்டியன் வந்து வானதிக்கிட்ட பேசினதை பழகுனதை வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணுவார். அப்படியே வந்து மண்டேக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எந்த தளத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.